விடை தெரியாத மர்மத்துல ஒண்ணு, நம்ம எல்லாரும் இறந்த பிறகு என்ன ஆவோங்கிறது. ஆன்மாக்கு அழிவில்லைன்னு பொதுவா நம்பப்பட்டாலும் இறந்த பிறகு என்ன ஆவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தேகமா தான் இருக்கு. சொர்க்கம் நரகம்லாம் உண்மையாவே இருக்கா? முன்ஜென்மம், மறுபிறவி இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதெல்லாம் யார்கிட்டையாவது கேட்டா யாராவது செத்த பிறகு வந்து சொன்னாதான் தெரியும், இல்லை யாராவது ப்ரூஃப் பண்ணட்டும் அப்புறமா நான் நம்புறேன்னு சொல்வோம். ஆனா உண்மையாவே இப்படி ஒரு ப்ரூஃப் நடந்திருக்கு. அதுவும் யார்கிட்ட தெரியுமா? மகாத்மா காந்தி அவர்கள் கிட்டயே. அப்படி யாரு இந்த முன்ஜென்ம மறுபிறவி கதைகளை சொன்னது அப்படிங்கிறத இன்னைக்கு கண்ணம்மா கூட தெரிஞ்சுக்கலாம். சாந்தி தேவி டெல்லியில் பிறந்த ஒரு பெண். 1926 பிறந்த சாந்தி தேவி தன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லாமே நினப்பு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ யாருமே நம்பல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாமே உண்மைன்னு நிரூபணமும் ஆணுச்சு. 1926 டிசம்பர் 11 டெல்லியில் பிறந்த ஒரு குழந்தை 4 வருஷமா எதுவுமே பேசல. அது முதல்ல தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? அம்மா கிட்ட சொன்னப்போ, அப்பா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு, நான் மதுரால தான் இருக்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னது தான் முதல் வார்த்தை. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏகப்பட்ட ஷாக்கு. 4 வருஷமா குழந்தை பேசலைன்னு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லையோ போய் செக் பண்ணப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பேசுகிற முதல் வார்த்தையே பைத்தியக்காரத்தனமாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. வீட்டை விட்டு வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்படி வச்சுருந்த சாந்தி தேவிக்கு வெளியில் போகணும்னு ரொம்ப அடம். வீட்டுக்கு தெரியாமல் அப்பப்போ வெளியில் கூட ஓடிடுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சுற்றி இருக்கிற எல்லாரும் சாந்தி தேவி அப்படி என்னதான் சொல்ல வரா அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமேன்னு சொல்ல அவளுடைய கதையை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிறுமி இப்படி ஒரு கதையை சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் ஒரு பதட்டமும் பயமும் ஆச்சரியமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டெல்லியை தவிர வேற எந்த ஊருக்கும் போகாத அவளுக்கு எப்படி மதுராவை பற்றி தெரியும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. மதுராவில் தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதா சொல்லும் போது எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக இவன் மறுஜென்மம் தான் எடுத்திருக்கான்னு ஊரே நம்ப ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக இவளை பற்றி எல்லா இடங்கள்லையுமே மறுஜென்ம பெண் தான் இவ அப்படின்னு செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. இப்படியே செய்திகள் பரவ அவளுக்கு 9 வயது ஆகிடுச்சு. அவ 9 வயது இருக்கும்போது இவளுடைய செய்தியை மகாத்மா காந்தி அவர்கள் கவனிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி அவர்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டுவாங்க, அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவரு அந்த பொண்ணு கிட்ட உன்னுடைய கதை என்னமா அப்படின்னு கேட்கிறாரு. மகாத்மா காந்திக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த கதை போல இருக்கு. அதனால அவரே கூப்பிட்டு கண்டிப்பா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அந்த பெண் கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவ தன்னுடைய முன்ஜென்ம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. 1902 தான் நான் பிறந்தேன். மதுரால பிறந்த எனக்கு லுகினின்னு பேர் வச்சாங்க. என்னுடைய 10 வயதுல என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு திருமண ஏற்பாடுகளை செஞ்சாங்க. என்னுடைய கணவர் பேரு ஷோபே. அவரு கடை வச்சிருந்தாரு. அவருக்கும் எனக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருந்துச்சு. அவருடைய முதல் மனைவி இறந்ததுனால தான் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 1924 எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனிச்சு. அந்த ஆக்சிடெண்ட்ல என்னுடைய 2 கால்களுமே செயலிழந்துட்டு. ஆனால் 1925 நான் கர்ப்பமானேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தான் நான் உயிரோடு இருந்தேன். 10வது நாள் நான் இறந்து போயிட்டேன். அதனால தான் இப்போ நான் மறுபிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ மகாத்மா காந்தி அவர்களால் நம்ப முடியல. இது எப்படியாவது உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு மகாத்மா காந்தி அவர்கள் நினைக்க மகாத்மா காந்தி அவர்கள் தான் கூட இருந்த செயலாளர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு டீமே ஃபார்ம் பண்ணாரு. அந்த டீமை மதுராவுக்கு அனுப்பி இந்த சாந்தி தேவி சொன்ன மாதிரியான இடங்கள் இருக்கா, உண்மையாவே அங்கே கடை இருக்கா, ஷோபேங்கிறவர் இருக்காரா அப்படின்னு விசாரிக்க சொன்னாங்க. இது கொஞ்ச நாள்ல உண்மையாகவும் நடக்க ஆரம்பிச்சது. காந்தி அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம், இந்த சாந்தி தேவி எல்லாரும் ட்ரெயினில் புறப்பட்டு போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தி தேவியோட மறுஜன்ம கதை ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்க ட்ரெயின்லையும் நிறைய கூட்டங்கள் சேர்ந்துச்சு. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவர் பேர் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும் போதே அவருடைய விலாசங்களை இன்னொரு டீம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. உண்மையாகவே அந்த இடத்துல ஷோபே இருந்தாரு. எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போன உடனேயே ட்ரெயின்லேயே அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழிஞ்சப்போ ரயில்வே ஸ்டேஷனில் சாந்தி தேவியை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு.
நீ தான் முன் ஜென்மத்தில் எல்லாமே தெரியும்னு சொல்கிறியே, அப்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன், உன்னுடைய வீடு, உன்னுடைய கணவரோட கடனை உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே, நீயே போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல அவளும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவளுடைய வீடு இருந்த இடத்துக்கு போகிறா. அவள் வீட்டுக்கு போனதும் ஒருத்தர் வந்து நான் தான் ஷோபேவோட அண்ணன் அப்படின்னு அறிமுகப்படுத்த அவள் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தான் ஷோபே, என்கிட்ட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் திகைச்சு போனாங்க. அவ தன்னோட வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சு போயிட்டா. தன்னுடைய கணவரையும் கண்டுபிடிச்சிட்டா. ஆனாலும் கணவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஒரு 9 வயது சிறுமிக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியும், என் வீடு நான் எப்படி அவளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு அவருக்கு ரொம்பவே ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட நிறைய கேள்விகளையும் கேட்டார். அந்த வீட்டில் நான் நிறைய இடத்துல பணத்தை மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னும் அந்த இடத்த எல்லாத்தையுமே காமிச்சு அங்கே இருந்த பணத்தையும் எடுத்து கொடுத்தா. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இவளுக்கு தெரியுதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் இவ தான் லுக்டியோ அப்படின்னு எல்லாரும் நம்பவும் ஆரம்பித்தாங்க. இன்னொரு விஷயம் அவ சொல்லியிருந்தா, இங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல தான் நான் குளிப்பேன்னு. ஆனால் அந்த கிணறு இருக்கக்கூடிய பக்கத்துக்கு அவள் போனப்போ அங்கே அந்த கிணறு இல்லை. அப்போ தான் ஷோபே சொன்னார், ஆமாம் அவள் இறக்குற முன்னாடி வரையும் அங்கே கிணறு இருந்துச்சு, ஆனால் இப்போது அந்த கிணறு அங்கே இல்லை அப்படின்னு. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. மறுஜென்மம் உண்மையா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது உண்மை அப்படின்னு நிரூபணமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் கணவர் தன்னுடைய மனைவி கிட்ட என்னெல்லாம் கேட்கணுமோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டாரு. அவளும் எல்லாத்துக்குமே பதில் சொன்னா. அதுக்கப்புறமா தான் இவ என்னுடைய மனைவி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய இன்னொரு விஷயம் என்னன்னா, சாந்தி தேவி தான் ஏன் மறுஜென்மம் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன காரணம்தான். தான் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தனக்கு தன்னுடைய கணவன் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியும் 3ஆவதா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா ஷோபேவுக்கு அப்போது 3ஆவதா ஒரு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருந்தது. எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு. ரொம்பவே பிரபலமானாங்க. எல்லாரும் அவங்கள இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க. பல ஆராய்ச்சிகளும் அவங்க மேலே நடத்தப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையாகவே இவங்க மறுஜென்மம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு ப்ரூஃபும் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா டெல்லியிலே வாழ ஆரம்பித்தாங்க. 1987 வரையும் தனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணான்னு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. 1987 இறந்து போன சாந்தி தேவி எப்போயுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி தான். சாந்தி தேவியோடைய முன்ஜென்ம கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறுஜென்மெல்லாம் உண்மையாகவே இருக்குமோ? ஒருவேளை முன்ஜென்மத்தில் நம்மலாம் என்னவா இருந்திருப்போம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் அதையும் கண்ணமாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.